ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி மாங்காய் பச்சடி. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் பச்சடி செய்கிறதுக்காக நான் 4 மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்காக கடுகு, உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, வெல்லம் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் துண்டுகள் அதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். இதில் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா சேலையும் நல்லா கிளறி விடலாம். இந்த மாங்காய் வேகத்துக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாங்காய் வேகறதுக்குள்ள வெல்லம் வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். மண்ணெல்லாம் இருக்கும், அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கரையை வச்சு ஃபில்டர் பண்ணி இந்த மாங்காயோட சேர்த்துக்கலாம். மாங்காய் வெந்துக்கிட்டு இருக்குங்க. வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி அதோட சேர்த்துக்க வேண்டியது தான். சர்க்கரை வேணும்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. மாங்காய் வெந்துடுச்சுங்க. அந்த வெல்லம் கரைய வச்ச கரைசலை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். இதோட இப்போ சேர்த்துக்கலாம். மாங்காய் இதிலே நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் சுட்டிட்டு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது தயிர் சாதத்தோடையும் சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது மாங்காய் சீசன்றதால இப்போ வாங்கி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.